குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். குட் மார்னிங் சார். ஓகே, இன்றைக்கி எழுத்து ஜாயின் பண்ணி படிக்கிற கிளாஸு. தெரியாத லெட்ரு நான் சொல்லித்தரேன், ஜாயின் பண்ணுறது நீங்களே முயற்சி பண்ணணும். ஓகே, இப்போ இதில் உங்களுக்கு என்ன லெட்ரு தெரியலன்னு சொல்லுங்கள் எனக்கு. ஃபஸ்ட் லெட்ரு என்னது? அடுத்த லெட்ரு என்னது? மா மேலே புள்ளி வச்சுருக்குது அது. அடுத்த லெட்ரு என்னது? அடுத்த லெட்ரு என்னது? இயர். ஓகேவா? இப்போ அதை எப்படி நம்ம படிக்கணும்? தப்பு தப்பு. மறுபடியும் எழுதுகிறேன் பாருங்கள். கா, படிங்க அது கூடவே. கா பா இர். ஜாயின் பண்ணுங்க. கா இம் பா இர். கம்பர். எஸ், குட் குட், வெரி குட். கம்பர் அப்படின்னு சொல்லணும். கம்பர் யாருன்னா நம்மளுடைய புக்ஸு கம்பராமாயணம்னு ஒரு ஸ்டோரி எழுதினவர் இவர் தான். அது ஒரு ஸ்டோரி இருக்குது, நீங்கள் அப்புறம் ஃபியூச்சரில் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சரியா? கம்பர் யார்? ஒரு ரைட்டர். சொல்லுங்கள். ரைட்டர்னா ஒரு ஸ்டோரி எழுதுகிறவங்க. சுருக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி வேணும்னா. அடுத்ததும் நம்ம ஒரு கிரேட் நேம் தான் படிக்க போகிறோம். சொல்லுங்கள், இது என்ன லெட்ரு? வெரி குட். அடுத்து என்ன லெட்ரு? அடுத்து உங்களுக்கு ஒரு லெட்ரு டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். தா போட்டு மேலே சுழிச்சு விடுபடுது இது. குட். லெட்டர் எல்லாம் தெரியுது, ஜாயின் பண்ணுங்க. சொல்லுங்க. பாக்கட துணைக்கால் இருக்குல்ல, இன்னும் ஸ்பீடா. பாரதி. சொல்லுங்க. பாரதி. பாரதிங்கிறவரும் ஒரு ரைட்டர் தான் நமக்கு. சரியா? நிறையா பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறார் பாரதி. அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகே, அடுத்தது முக்கியமான உங்கள் பேர் தான் அடுத்தும் படிக்க போகிறோம். பி லா. புள்ளி மேலே. சொல்லுங்க. கா பி கரெக்ட் தான். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. கபிலர். இவரு ஒரு நேம். இவரு நம்ம ஒரு ரைட்டர், கிரேட் ரைட்டர். அவர் என்னென்ன நூல்கள்லாம் புக்கு எழுதினாருன்னு பின்னாடி சொல்கிறோம். சரியா? அடுத்தது இது என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச லெட்டர் தானே? வா மேலே புள்ளி. அடுத்து கைநைச்சி லெட்ரு. கைநைச்சி துணை எழுத்து பக்கத்தில் வா. கைநைச்சி துணை எழுத்து பக்கத்தில் என்ன எழுத்து வருதுங்கிறத பொறுத்து தான் அந்த எழுத்து சொல்லணும். சரியா? கைநீச்ச துணை எழுத்து பக்கத்தில் வா வந்தால் வை. இப்போ கூட்டுங்க சக்குனே. வை. குட், வெரி குட். அவை பாட்டி நமக்கு நிறையா பாடல்கள்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவங்களும் ஒரு பொயட். ஓகேவா? வை. இவங்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்தவங்க. ஓகேவா? நமக்கு முன்னாடி ஜெனரேஷன் அவங்க. ஓகே, அடுத்து மூணு சொல்லி நான் மேலே புள்ளி. அப்புறம் அடுத்த லெட்டர் கவனமாக கவனிங்க. கா மேலே சொல்லிச்சுட்டா கூட்டுங்க டக்குண்ணா. கண்ணகி. கண்ணகின்னா அவங்க முற்காலத்தில் வாழ்ந்த ஒரு கிரேட் லேடி. அவங்கள பற்றி ஸ்டோரி நம்ம பின்னாடி சொல்லுவோம். சரியா? மறுபடியும் கூட சொல்லுங்கள். காயின் நாக்கி
கண்ணகி. கண்ணகி. ஓகே. அடுத்து ஒரு கிரேட் எம்பையர் பற்றி படிக்க போகிறோம். அவர் பேர் ஃபஸ்ட்டு இது என்ன லெட்ரு? சே. சே பக்கத்தில் துணைக்கால் போடுறோம். சே. கோணச்சாது. சோ. 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 லா. லானே சொல்லுங்க, நார்மலாக சொல்லுங்க. லா. லா. இன். இன். சூலாயின். சோன்னு சொல்லுங்க, நல்லா சூல்ல. சோலா இன். சோழன். சோழன். இவர் நம்மளுடைய தஞ்சையை ஆண்ட பேரரசர். இவர் தான். இவர் ஒரு பெரிய டெம்பிள் கட்டி வச்சிருக்கிறாரு. தஞ்சை பெரிய கோயில்னு சொல்லுவோம். சொல்லுங்க மறுபடியும். சோழாயின். சோழன். சோழன். அடுத்தது ஒருத்தரை பற்றி பார்க்கலாம். பா. இல். இல். லா. லா. இது கொஞ்சம் பெரிய லெட்ரு வேர்டு, கவனமாக கூட்டணும். ஃபஸ்ட்டு 3 லெட்ரு, அப்புறம் 2 லெட்டராக கூட்டுங்க. ஃபஸ்ட்டு 3 லெட்டர் கூட்டுங்க. பா. இல். லா. பல்லா. ரைட். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வா. வாயின். வாயின். வன். வன். ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. பல்லா. பல்லான். வாயின். பல்லவன். பல்லவன். இவரும் சோழர் மாதிரி, இவரும் ஒரு பல்லவர், ஒரு அரசர். இவரும் நிறையா டெம்பிள்லாம் கட்டியிருக்காங்க. அதையும் ஃப்யூச்சரில் பார்ப்போம். அடுத்ததும் ஒரு அரசர் தான். என்னது? பா. மேலே புள்ளி. இப்போயே அதை ஜாயின் பண்ணிக்கங்க. பா. பாய். பாயின். பான். பாண்டி. யா. யா. இன். இன். பானா. பாயிண்டினா. பாண்டியன். பாண்டியன்னா அவரும் சோழர் பல்லவர் மாதிரி